ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா. எம்பெருமானினுடைய வடிவழகு அத்தனை பேரினாலும் அனுபவிக்கத்தக்கதாய் இருக்கின்றது என்று சிறிய திருவடி பிராட்டியினிடத்திலே சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை. ராமஹா கமலபத்ராட்சகா சர்வசத்வ மனோகரஹா ரூபதாட்சிண்யா சம்பன்னஹா பிரசூதோ ஜனகாத்மஜே. ஜனகராஜனினுடைய திருமகள் தேவியே, தாமரை இதழ் போன்ற கண்ணை உடையவர், விலங்காகிற எண்ணெய் உட்பட அத்தனை பேரையும் கபர்பவர், வடிவழகை கொண்டவர், குணபூர்த்தியை கொண்டவர் ராமபிரானே ஆவார். வாதமா மகன் மர்க்கடம் விலங்கு அப்படின்னு திருமங்கையாழ்வாரனுடைய வாக்கு. அப்படி விலங்காய் பிறந்தவன் ஆகையாலும் தேவர், திரியக்கு, மனுஷ்யர் அப்படின்னு மூன்றுக்கும் சிறிய திருவடியையே உதாரணமாக கொள்ளலாம். அப்படி விலங்கு கூட தன்னுடைய வடிவழகாலேயே ஈடுபடுத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட வடிவழகு ராமனுக்கு உண்டு. ரூப சம்ஹனனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் தத்ருஷூர் விஸ்வமிதாகாரா ராமஸ்ய வனவாசினகான்னு ராமாயண ஸ்லோகம். மறுபடியும் ஆரண்யத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லோருமே சுகுமாரோ மென்மை, ராமனுடைய உருவ அமைப்பு, வடிவழகு, இது அத்தனையிலேயுமே ஈடுபட்டார்கள். ஆச்சரியமிக்க உடையவர்களாய் கண்டார்கள், அதிலேயே ஈடுபட்டார்கள். அப்படின்னு சொல்றது போலே கல்லாய் கிடந்த கௌதம பத்திரியை கூட பெண்ணாகும்படிக்கு காரணமாயிருந்தது எது? ராமனுடைய வடிவழகு. அப்படி கல்லும் உருகி அகல்யாய் பெண்ணாய் ஆகும்படி இருக்கை அப்படின்னு காட்டுறார். அப்ப ராமன் காடு சென்ற பொழுதும் சரி, வாடி இருந்து அவன் திரும்பிய பொழுது, அயோத்திக்கு திரும்பிய பொழுது தளிர்த்தும் அப்படி மரங்களும் கூட அவனிடம் ஈடுபட்டதை இங்கே சொல்றார் இந்த ராமாயண ஸ்லோகத்திலே. அப்படி அகில ஜனகா, அகில ஜன, வேண்டியவர்கள் சரி வேண்டாதவர்கள் சரி அத்தனை பேருமே ராமனிடத்திலே, எம்பெருமானிடத்திலே, அவனுடைய வடிவழகிலே மயங்கும்படியா இருக்கார்கள். அப்படி எதிர்த்தவர்களோ வேண்டினவர்களோ வேறுபாடு இல்லாமல் அத்தனை பேரும் ஒக்க எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டார்கள். அப்படின்னு கிருத்தஸ்ய ஆனந்தனஸ்ய அப்படின்னு கண்ணுக்கு மாத்திரம் அழகியவனாய் நெஞ்சாலே வெறுக்கக்கூடியவன் அண்ணா, நெஞ்சுக்கும் இனிமையானவன், கண்டவர்த்தம் மனம் வழங்கும் அப்படின்னு சொல்றபடிக்கு, அருளி செய்யறபடிக்கு அனைவரது நெஞ்சையும் உருக்கும்படியும், நெஞ்சையுடையவர்கள்லாம் நெஞ்சை இழுந்து என் நெஞ்சினாரை கண்டால் அப்படின்னு திருவிருத்த பாசுரப்படி நெஞ்சுக்கு தூதுவிட வேண்டும்படி இருக்கும் எம்பெருமானுடைய வடிவழகு. அப்படி அகில ஜன, எதிர்த்தவர்கள் வேண்டினவர்கள் வேண்டாதவர்கள் அத்தனை பேருமே கண்ணுக்கு மாத்திரம் அவருடைய வடிவழகு ஈர்க்கும்படியா இல்ல, நெஞ்சும் உருகும்படியாக இருக்கின்றது. சரி, இப்படி அத்தனை பேருக்கும் பொதுவா இருக்கின்றானே, ஆசிரியர்களிடத்துல பக்ஷபாதம் உடையவனா இருக்கானோ இல்லையோ அப்படின்னு கேட்டால் ஆசிரித வாத்சல்யைக்கு ஜலதே அப்படின்னு சுவாமி எம்பெருமானார் அழகா சொல்றார். அவர்களிடத்துல குற்றத்தையே குணமாக நினைத்திருக்கும் பசுவினுடைய குணம் போலே வாத்சல்ய குணத்தை உடையவன் அப்படின்னு கருத்து. ஆசிரிதனா அடியார்கள். தேவயம் பவதா ரக்ஷ்யா பவத் விஷய சாயினகா வாசினகா அப்படின்னு ராமாயண ஸ்லோகம். தேசத்திலே வசிக்கக்கூடிய நாங்கள் உம்மாய ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள். நரபதியான எம்பெருமானே, ராமனே, நீ நகரத்தில் இருந்தாலும் சரி வனத்திலே இருந்தாலும் சரி நீரே எங்களுக்கு அரசராவீர் அப்படின்னு சொல்றது போல அவரிடத்துல ஒரு முறை சரணம் என்று அடைந்தால், ராம சரம ஸ்லோகத்திலே சொல்லி இருப்பது போல அவனிடத்துல ஒரு முறை சரணம் அடைந்தவர்களும் அவனுக்கு பக்தியோடு ஒரு இலையோ ஒரு புஷ்பமோ ஒரு கனியோ ஜலமோ எவன் கொடுக்கின்றானோ, பக்தியோடு கொடுக்கின்றானோ, அதை எம்பெருமான் அப்படியே ஸ்வீகரித்துக் கொள்கின்றான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதின்னு கீதையிலே எம்பெருமானுடைய வாக்குப்படிக்கு பக்தியோடு அளிக்கக்கூடியதை, இந்த வஸ்துக்களை எல்லாம் கிடைக்கவே அரிதான வஸ்துக்கள் என்று நினைத்து எம்பெருமான் ஏற்றுக்கொள்கின்றான், அதை உண்கின்றான். அப்படின்னு ஒரு பச்சை இலையோ ஒரு மலரையோ ஒரு பழமையோ ஒன்றுமே இல்லாவிட்டாலும் கூட ஒரு நீரையோ சிறிது நீரையோ எதையாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு ஆசையோடு சமர்ப்பிக்கும் பொழுது அவனுடைய திருவடிகளிலே இட்டவர்கள்
அத்தனை பேரும் அவனுடைய அடியார்கள், ஆசிரித்தர்கள். வாத்சல்ய, கன்றின் உடம்பில் அழுக்கை தாய்ப்பசு இனிதாக கொண்டு நக்கி உண்பது போலே குன்றனைய குற்றம் செய்யினும் குணம் கொள்ளும். முதல் திருவந்தாதி பாசுரப்படிக்கு குற்றமே செய்தாலும் அதையே குணமாக கொள்ளுவான் எம்பெருமான். அப்படி அதுவே காரணமாக அவனை விடாமல் இருப்பது, அந்த குணத்தையே கொண்டு அவனை விடாமல் இருப்பது. ஆசிரித வாத்சல்யைக்க, கன்று எப்படி கன்றின் உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்கை எல்லாம் தாய் பசுவானது நக்கி அதையே ஏற்றுக்கொள்ளுமோ அதுபோலே இந்த குற்றத்தை எல்லாம், அடியார்களினுடைய குற்றத்தை எல்லாமும் கூட குணமாக கொள்பவன். ஏக்க ஜலத்தேகே, சரி இந்த குணமும் இவன் ஒருவனிடமே உள்ளது என்னும்படிக்கு இருக்கை. இந்த குணம் வேறு மற்ற தேவதாந்திரங்கள் இடத்திலே இருக்கா, மற்ற தேவதைகள் இடத்திலே இருக்கான்னு கேட்டா இவன் ஒருவனிடத்திலேயே உள்ளது. இவனிடத்திலே ஏக்க ஜலத்தேகே, ஆசிரிதர்களிடத்திலே வாத்சல்யத்தை காட்டும்படியான இந்த குணம் இவன் ஒருவனிடத்திலே மாத்திரமே இருக்கின்றது. அப்படி இந்த சேத்தனன் தன்னை அடைந்தால் அவனுக்கு பலம் கொடுப்பது ஒழிய இதை தன் பயனாக நினைத்திருப்பதில்லையோ அப்படின்னு அடுத்தது கேட்டால், பக்தஜன சம்ஸ்லேஷைக்க போகஸ்ய, தன்னிடம் ஈடுபாடு உடையவர்களோடு சேருவதையே தனக்கு பெரும் பயனாக கொண்டிருப்பவன் எம்பெருமான் அப்படின்னு அடியார்களிடத்திலே வாத்சல்யத்தையே சொரியக்கூடியவனான எம்பெருமான். இந்த குணமும் இவன் ஒருவனிடத்திலேயே இருக்கு அப்படிங்கறதுனாலே ஆசிரித வாத்சல்யைக்க வாத்சல்ய ஏக ஜலத்தேகே அப்படின்னு சுவாமி எம்பெருமானார் மிக அழகா காட்டி கொடுக்கிறார். இப்படி வாத்சல்யம் உடையவனான எம்பெருமான் கன்றின் உடம்பிலே இருக்கக்கூடியதான அந்த அழுக்கை கூட தாய் பசு தன்னுடைய நாவாலே நக்கி அதை பரிசுத்தப்படுத்தி ஏற்றுக்கொள்ளுமோ அதுபோல ஞானசாரத்திலேயும் அருளாள பெருமாள் எம்பெருமானார் இதையே ஒரு பாசுரத்திலே காட்டி கொடுக்கிறார். அப்படி நம்முடைய குற்றத்தை எல்லாம் குணமாக கொள்பவனான எம்பெருமானை விட்டால் நம் போன்ற அடியவர்களுக்கும் வேறு கதி என்ன? அவனே கதியாவான் என்று இந்த பதிவு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.